நீங்கள் நடத்திய ஊர்வலம் மிக சிறப்பாக இருந்தது. அதே போல இந்த சிறப்பாக அவருடைய பாராட்டுகளை ஏற்கின்ற விதமாக தயவு செய்து எல்லோரும் வந்து இருக்கையில் அமர்வாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்கள் தேசிய வாங்க உள்ள வந்து உட்காருங்க. தயவு செய்து மாலையில அப்ப அணிவிச்சுக்கலாம். மாலை மரியாதையில் அப்புறம் போடலாம். தயவு செய்து முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். மாலை அணிவிகள் சாலை அணிகளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. தயவு செய்து மாலை அணிவிக்கிறவங்க சாமி போடுறதுனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போகுது. தயவு செய்து உட்காருங்க. சாலை அணிவிக்கிறது மாலை போடுறதுலாம் போட்டுக்கலாம். தயவு செய்து உட்காருங்க. வெளியே சொல்ல அன்புக்குரிய தேசத்தை வந்து அமருங்க. தயவு செய்து அன்புக்குரிய தேசிய நெஞ்சங்களே, தேசிய தோழர்களே வந்து அமர்ந்து நின்றுட்டு வெளியே இருக்க வேண்டாம். வந்து உட்காருங்க. வெளியே இருக்கும் அனைவரும் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய யோகி அவர்கள் தாயார், அன்பு தாயார் அவர்கள் யோகி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். எல்லாம் உட்காருங்க. இப்ப தமிழ்தாய் வளர்த்து பாடப்படும் எல்லாரும் உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க. தமிழ்தாய் வளர்த்தோடு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க. தமிழ்தாய் வளர்த்தோடு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. நிகழ்ச்சி நடத்த முடியும். எல்லாம் அப்புறமே போட்டுக்கலாம். சால்வை, மரியாதை, மாலை எல்லாமே எல்லாம் உட்காருங்க. அவங்க உட்காருங்க. தயவுசெய்து ஆமா. அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்து நிறுவனம். நீங்க தமிழ்தாய் வாழ்த்து அமைதியா இருங்க. தயவுசெய்து சாமி போக வராதீங்க. தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவரை பற்றி ஒரு குறும்படம் இப்பொழுது போடப்படும். அதான் அமைதியை வந்து அந்த குறும்படத்தை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து உட்காருங்க. எனக்காக வாசல்
அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் உற்சாகத்தோடு அகில இந்திய தேர்தலை வரவேற்றது மிகவும் நெஞ்சு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பாராட்டு விழாவுக்கு மரியாதைக்கு போட்டதற்குரிய தமிழர் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துராமன் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வலியுறுத்துகிறேன். அன்பு கொண்ட காங்கிரஸ் சொந்தங்களே, இரண்டு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. நமது வாழ்ந்தபடி அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய சிபிஐ-னுடைய அகில இந்திய துணைத் தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் வருகிறார். நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் முத்துராமலிங்க அண்ணன் காமராஜரோடு அரசியல் பயின்று மாணவர் காங்கிரசிலிருந்து பயணித்தவர். அவர் தலைமையேற்று நடத்துகிறார். சைடில் நண்பர்கள்லாம் அந்த பக்கம் சுருங்கி கொண்டிருக்கிறோம். சேர் எடுத்து போட்டு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் இயக்க தொடர்கள் இன்னைக்கு வர்றப்ப கூட நீங்க எல்லாம் வந்து அந்த பைக்ல பண்ண விஷயங்களை அடுத்த முறை சிட்டிக்கணும் போய் பர்மிஷன் கேட்கிறப்ப போலீஸ் வந்து கொஞ்சம் மன சந்தோஷப்படுவாங்க. அவங்க வந்து கேஸ் போடுறாங்க, அது ஏதாவது பண்ற அது வேற. பட் காங்கிரஸுக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கு. அமைதியா செஞ்சு நம்மளுடைய விஷயத்தை நம்ம விட்டு போன அந்த ஆட்சியை 55 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மீட்டெடுப்போம். அதற்கு எல்லாம் ஒத்துழைப்போம். எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை உருவாக்கி நான் இந்த விழாவை பாராட்டு விழாவாக கொண்டாடவில்லை. பாரத் ஜோடோ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கால் கடுக்க நடந்து 4000 கிலோமீட்டர் நேரு குடும்பத்தினுடைய வாரிசு பேசுறப்ப எனக்கெல்லாம் கூஸ்பம்ப் அப்படியே புல்லடிக்குது. அப்பேற்பட்ட தலைவர், நாட்டிலே அன்பை விதைக்கின்ற தலைவர், அவருக்கு இந்த பகுதியிலே இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு நம் காணிக்கையாக இந்த பகுதியிலே நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்போது நமக்கு முன்னால் இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர் சிபிஐ-னுடைய அகில இந்திய பெருந்தலைவர்கள் ஒருவருமான பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் சுப்பராயன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.
நான் லைவ் போயிட்டு இருக்கேன், அவரோட சேனல்ல லைவ் போயிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையுரை மரியாதைக்குரிய முத்துராமலிங்க அவர்களும் முன்னிலை வைத்துள்ள ஆரிஃப் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சிறுவன்துறை உடைய தலைவர் ஆரிஃப் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் செல்வகுமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை இருந்து நீங்க தயவு செஞ்சு எல்லாம் உட்காரணும், தயவு செஞ்சு உட்காரணும். யாருக்கு மாலையெல்லாம் போட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு உட்கார சொல்லுங்க. அப்புறம் போட்டு வாருங்க, போட்டு வாருங்க. பேசுவாங்க வந்திருக்காரு, அவருக்கு நேரம் உட்காருங்க, போட்டுவாங்க. சரி, ஒரு நிமிஷம் வந்து போட்டுருங்க. நீங்க உட்காருங்க, போட்டுல எல்லாம் உட்காருங்க. தயவு செஞ்சு நிற்காதீங்க, எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை மரியாதைக்குரிய என்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு தலைமை பொறுப்பை ஒருங்கிணைப்பார். அமைதியா உட்காருங்க. நம்முடைய தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம தலைவர் பேசுறாரு. உங்களை அனைவரும் நம்மளுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்கிறார். நம்ம அழைப்பை ஏற்று தயவு செய்து தொண்டர்கள் அமைதியாக அவர்களுடைய கருத்தை கேட்டு அவர்கள் வழிவந்ததை கேட்டு நாம் கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தயவு கூர்ந்து எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க பிளீஸ். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கிற வாய்ப்பை கொடுத்தமைக்காக காங்கிரஸ் கட்சியுடைய அத்தனை அமைப்புகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த மறக்க முடியாத நாள் இன்றைய நாள். நம்முடைய பகுதியைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரர் தோழர் கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு வருகை தந்து நம்முடைய அன்பையும் நம்முடைய பாராட்டுதலை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். அன்பிற்குரிய தேசிய தோழர்களே, விழா தொடங்கியதிலிருந்து முடியும் வரை நீங்கள் அமைதியாக இருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த புகழ்மிக்க இயக்கம் 139 ஆண்டுகளுக்கு முன்பாக துவக்கப்பட்ட ஒரு மகத்தான மாபெரும் இயக்கம். இந்திய விடுதலையிலே தொடங்கி இந்திய தேசத்தினுடைய நிர்மாணத்திலே பெரும்பங்காற்றிய மகத்தான இயக்கம். மகத்தான மகாசக்தி கொண்ட இயக்கத்துடைய மாபெரும் தலைவர்கள் நம்மிடத்திலே வாழ்ந்து வளைந்திருக்கின்றார்கள். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய
திருப்பூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மஸ்தான் சகோதரர்கள் எல்லாம் அண்ணன் பேசுறதையும் நாம் எம்பி பேசுறதையும் ஒரு வாய்ப்பாக கருதி அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும். தயவு கூர்ந்து இந்த ஹாலில் கொஞ்சம் எக்கோ இருக்குது. தயவு கூர்ந்து நீங்க அமைதி காக்கணும். அதுதான் நீங்க நமக்கு செய்யற நல்ல விஷயங்கள். இதை நான் சொல்ற ரெக்வஸ்டா இருக்கணும். என்ன அண்ணன் கடைசியா சொல்றாங்கன்னு நினைச்ச கூடாது. எல்லாரும் பின் ஆஃப் சைலண்ட். அண்ணன் பேசுறதும் அவங்க எம்பி பேசுறதும் நான் கேட்கணும். அனைவரும் அமைதிக்காரர்கள். செல்ல கொஞ்சம் சைலண்ட்ல போகணும். பயிற்சி பற்றியா நம்ம இதை எடுத்துக்கணும். நன்றி. அமைதியாக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்குமாறு மீண்டும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர், நம்முடைய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்கள் இங்கே வருகை தந்து நம்முடைய கோபிநாத் பழனியப்பன் அவர்களை வாழ்த்தி உரையாற்ற இருக்கின்றார்கள். மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மதிப்புமிக்க தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் அமைதியாக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் மிக விரைவாக சுருக்கமாக முடிவதற்கு பேசுகிற அனைத்து தோழர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். வெளியூரிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய தேசிய தோழர்கள் கூட்டம் முடிந்து இரவு உணவு அருந்திவிட்டு அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் சுருக்கமாக நடைபெறுகிற இந்த வாழ்த்தரங்கத்திலே நீங்கள் அமைதியாக இருக்கும்படி மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தேசிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் ஒரு சாதாரணமான மாணவர் காங்கிரஸை தன்னுடைய காங்கிரஸ் பொது வாழ்க்கையை தொடங்கி மாவட்ட தலைவராக ஒவ்வொரு நிலையாக உயர்ந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செயலாளராக நம் முன்னாலே இன்றைக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற என்னை பொறுத்தவரை ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் அந்த பொறுப்பு என்பது ஒரு முறையான நியாயமான பரிணாம வளர்ச்சியோடு வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த தலைமுறையைச் சேர்ந்த ஒரு மூத்த காங்கிரஸ் தோழன் என்கிற முறையில எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய தோழர்களே, கோபிநாதன் பழனியப்பனை போல நானும் மாணவர் காங்கிரசுடைய தலைவராக 1973ஆம் ஆண்டு சிக்கண்ணா கல்லூரியில மாணவர் பேரவையினுடைய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு மாணவர் காங்கிரசுடைய தலைவராக பொறுப்பெடுத்து 1974ஆம் ஆண்டு கோவை நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே எஸ்.வி. லட்சுமணன் அவர்கள் போட்டியிட்ட போது அந்த தேர்தலுக்காக முழுமையாக பணியாற்றி 1974ஆம் ஆண்டு மங்களம் கிராம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டு 1975ஆம் ஆண்டு திருப்பூர் வட்டார காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 1980ஆம் ஆண்டு மாவட்ட ஒன்றுபட்ட கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளராக இருந்து 1984ஆம் ஆண்டு நான் பணியாற்றிய ஜனதா கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக 84ஆம் ஆண்டு இருந்து 89ஆம் ஆண்டு ஜனதாதளத்துடைய மாநில செயலாளராக பொறுப்பெடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில செயலாளராக பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இதற்கிடையிலே மங்களம் ஊராட்சியினுடைய தலைவராக 3 முறை பணியாற்றி இருக்கிறேன். மக்களுடைய தொடர்புக்கும் கட்சியினுடைய பதவிகளுக்கும் செல்வதற்கான இந்த நீண்ட இந்த பயணம் என்பது ஒரு முறையான பரிணாம வளர்ச்சி. அந்த அடிப்படையிலே மாணவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதிலிருந்து கோபிநாத் பழனியப்பனை நான் முழுமையாக அறிவேன். ஒரு கருத்தை, ஒரு செய்தியை, ஒரு வரலாற்றை கூர்மையாக கவனித்து பின்பற்றுகிற உள்வாங்குகிற சக்தி இளைய கோபிநாத்தை நான் கவனித்திருக்கிறேன். இதே திருப்பூர் நகரத்திலே சுதந்திர வெளிச்சங்கள் என்கின்ற கருத்தரங்கம் நடக்கிற போது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கூட்டத்தை முழுமையாக உள்வாங்கிய அந்த கருத்திலே தொடங்கி கோபிநாத் பழனியப்பன்
தன்னுடைய அனைத்து திறமைகளாலும் இன்றைக்கு இந்த பதவிக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பதவிக்கு வருவதற்கு அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் சரி, கட்சியினுடைய அனைத்து விதமான அமைப்புகளோடும் அவர் கொண்டிருக்கிற உறவும் காரணமாக இந்த பதவிக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அரசியல் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த தேசத்திலே வாழுகிற 144 கோடி மக்கள், 7 லட்சம் கிராமங்களில் வாழுகிற நம்முடைய அமைப்பு சாதாரண மக்கள் இன்றைக்கு ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை ஆளுகிற அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கம், ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எதிராக நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் நடத்திய அந்த பாத யாத்திரை என்பது ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு மகத்தான சக்தியாக காங்கிரஸ் கட்சி புத்தெழுச்சியாக இந்தியாவிலே உருவாகி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த முக்கியமான காலகட்டத்திலே தேசிய செயலாளராக நம்முடைய அருமை தோழர் கோபி பழனியப்பன் அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். ஒரு இயக்கம் தன்னை முழுமையாக சுய பரிசோதனை செய்து காலத்திற்கேற்ப மாற்றிக் கொள்கிற இயக்கம்தான் சமூகத்திலே நீடித்து நிலைத்து நிற்க முடியும். 139 ஆண்டுகளான இந்த இயக்கம் பல்வேறு தலைவர்களை கொண்டது, தன்னை உருமாற்றி இருக்கிறது. நம்முடைய கட்சியுடைய ஞான தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு பின்னாலே அவருடைய அனுபவத்திலே அவர் முழுமையான சனாதன இந்துவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை கடைசி கட்டத்திலே ஏகத்துவத்தையும் பன்மைத்துவத்தையும் நடத்துகிற ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. அப்படி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியானது நம்ம அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவுடைய சமூக நீதியை முன்னெடுக்கிற ஒரு மகத்தான ஒரு பயணத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். அந்த மகத்தான பயணத்தினுடைய தலைமை பொறுப்பை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக ஒரு மகத்தான வரலாறு இருக்கிறது நண்பர்களே. ஒரு இயக்கம் தன்னை மாற்றிக்கொள்வது, புதுப்பித்துக் கொள்வது, தன்னை உணர்ந்து கொள்வது என்பதற்கு உதாரணமாக 1984 ஆண்டு நம்முடைய அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய மகத்தான தலைவராக உருவானார்கள். 1989 ஆண்டு விபி சிங் அவர்கள் இதே திட்ட ஒதுக்கீட்டுக்காக மண்டல் கமிஷனை கொண்டு வந்த போது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய கட்சியுடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மண்டல் கமிஷனுக்கு எதிராக 1.5 மணி நேரம் உரையாற்றியது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் காலத்தினுடைய மாற்றத்திலே, இந்திய சமூகத்தினுடைய மாற்றத்திலே இடஒதுக்கீடும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான முறையான சம நீதி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு மறுபரிசீலனையிலே நம்முடைய இயக்கம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தந்தையார் சொன்னதற்கு நேர் எதிராக மாற்றாக ஒரு புதிய சிந்தனையோடு அதே சமூக நீதியை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு இயக்கம் என்பது தன்னை சுய பரிசோதனை செய்வதுதான் ஜனநாயக பண்பு, ஜனநாயக மாண்பு. அவசர நிலையை கொண்டு வந்த அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலையுடைய துன்பத்தை அனுபவித்த இந்தியாவிடத்தில் 1980 ஆண்டு தேர்தலுக்கு பின்னாலே இந்திய மக்களிடத்திலே தான் செய்த அவசர நிலைக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பை கோரினார்கள். இதுதான் ஜனநாயக மாண்பு. அப்படியான ஒரு மகத்தான ஜனநாயக இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு நம்முடைய கோபி பழனியப்பன் அவர்கள், இந்த கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் தேசிய செயலாளராக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கருத்துக்களை, சாதாரண மக்களுடைய கருத்துக்களை தேசிய அரங்கத்திலே கூறுகிற ஒரு தோழனாக